ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாசாஸ் டைம். இன்றைக்கி நம்ம சிந்தாமணி சிக்கன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈரோடு ஸ்பெஷல் ரெசிபி. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த சிந்தாமணி சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. வரமிளகாய், சிவப்பு மிளகாய் 10லேருந்து 15 எடுத்துக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் நீக்கிடுங்க. அதோட விதைகளை எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிளகாயில் விதைகளை எடுத்துகிட்டு பயன்படுத்துங்க, அப்போ தான் பின்விளைவுகள்லேருந்து தப்பிச்சிக்க முடியும். ஓகே, இப்போ சீட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, தனியாக வச்சிடலாம் நம்ம. இப்போது கடாயை ஹீட் பண்ணி அதெல்லாம் ஆயில் ஊற்றிக்கிங்க. நான் இன்றைக்கி 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு போட்டு பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் அதிகமாக சேர்க்க டேஸ்ட் வந்துட்டு நல்லா என்ஹான்ஸ் ஆகி சூப்பராக இருக்குங்க இந்த டிஷ்ஷில். சின்ன வெங்காயம் சேர்த்து அது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா. வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அந்த வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன் மிளகாய், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இப்போது சிக்கன் நான் கழுவி வச்சுருக்கேன். ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அப்போ தான் அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சுக்கங்க. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். எலும்போடு இருக்கிற சிக்கன் தான் நான் எடுத்திருக்கேன். எலும்போடு ஆட் பண்ணாலுமே இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலையும் வெங்காயத்துலேயும் சேர்ந்து வதங்குற மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு அப்புறமா நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியும் சேர்த்துருக்கலாம், பட் இந்த இடத்துல சேர்க்குறப்போ இதோட ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு இந்த சிக்கன் சாப்பிட்றப்போ. அதனால தான் இது கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கலர் கொஞ்சம் நல்லா எல்லோயிஷாக கிடைக்கணுங்கன்னா இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ரெசிப்பியில் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, சும்மா தெளித்து தான் விடணும். நான் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு தான் இதை குக் பண்ண போகிறேன். இந்த சின்னமணி சிக்கன் ரெசிபிக்கு அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அது ஒரு மாதிரி சலசலன்னு ஆகிடும். எண்ணெய், வரமிளகாய், அந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, இதோட டேஸ்ட்டு மட்டும்தான் அந்த சிக்கனில் இறங்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாப்பாட்டோட சாப்பிட்றப்போ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சிருக்கோம் இல்லையா, சீக்கிரமாக குக் ஆகிறதுக்காக ஒரு 3 நிமிஷம் நான் மூடி போட்டு வேக விடுறேன். இப்போ ஓரளவுக்கு தண்ணி நல்லா வற்றி இருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்குங்க. அவ்வளோதான், இந்த ரெசிபி நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சிக்கன் குக் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் தெளித்து விட்டு குக் பண்ண விடுங்க. அவ்வளோதான், எனக்கு இங்கே சிக்கன் குக் ஆகிடுச்சு. ஸோ அதோட பெப்பர் பவுடர் எங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலைகளை தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சிந்தாமணி சிக்கன் ரெடி. சூடான சாதத்தில் இதை அப்படியே கலந்து சாப்பிட நல்லா இருக்கும். அந்த வரமிளகாயும் சேர்த்தே சாப்பிடுங்க, அப்போ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். சாம்பார், ரசம் சாதத்துக்கும் நல்ல சைட் டிஷ் இது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே கனெக்டட் அண்ட் ஸ்டே சேஃப்.